கமுரு வந்து இப்போ தாங்க போய் போட்டிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கான். அப்டேட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ஆவடியில் வந்து அங்கே உள்ள போலிங் பூத்தில் வந்து போட்டிருக்கான் போல். ஸோ தலைவன் அப்டேட் பண்ணிட்டான். தலைவியோட திட்டு வரல, ஆனால் தலைவி கண்டிப்பாக போட்டிருக்கோம். சபரி போட்டிருந்தான் பார்த்தீங்களா? சபரி வந்து சேலத்தில் போய் போட்டிருக்கான். தற்கொலை பாய்ஸ் போயிட்டாங்க, போய் அங்கே போட்டிருக்காங்க. பிடிவாய் எங்கே இதில் போய் போட்டிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிவாய் வந்து ராம்நாடு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராம்நாடு தானே சொன்னிச்சு, அது ராம்நாட்டில் போட்டிருக்கோம். த்ரிஷாவும் சென்னையில் தான் போட்டுச்சு. த்ரிஷா சென்னையில் போட்டிருக்கு. திவாகர் மதுரை. மதுரைக்கால மச்சக்கால டே மதுரைக்காரன்டா, நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படிங்கிற மாதிரி அவர் மதுரை தான், எப்போதுமே மதுரையில் தான் போடுறாரு. ஸோ பாரு மதுரையில் தான் ஓட்டு கண்டிப்பாக இருக்கணும். சென்னையில் இருக்க வாய்ப்பு இல்லையே, மதுரையில் போயிடுச்சு நினைக்கிறான். எனக்கு இன்னமும் க்ரௌடட் அதிகமாக இருந்தனால போட்டுட்டு அப்டேட் பண்ண முடியலையா, இல்லை பிக்சர் எடுக்க முடியலையான்னு தெரில. கனி வந்து இங்கே போட்டிருக்கு, குடும்பத்தோடு போய் போட்டிருக்காங்க, விஜய்க்கு போட்டிருக்காங்க. மற்றவங்களாம் சொல்ல மாட்டேறாங்க, இவங்க ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாங்க. அதான் பிக் பாஸில் ஓட்டு போடுற மாதிரி கிடையாது இது. பிக் பாஸில் நல்ல ஓட்டு தான் வச்சுருப்பாங்க. யார் வேணா கமுருவும் பாருவும் நல்ல ஓட்டு நிறையா வச்சுருந்தாங்க. டாப் 5ல் வர வேண்டியவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க பாருங்க. அது மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. ரெட் கார்டு கொடுத்தாலும் அனுப்ப முடியாது. இது எலெக்ஷன், இது ரியல் எலெக்ஷனு. ஸோ ஓட்டு போடுறவங்க போட்டு தான் ஆகணும். சும்மா அந்த இந்த தமிழ் டாக்கீஸு, அப்புறம் அந்த மாமா டிவியில் அப்படியே ஓட்டை ஏற்றி இறக்குவாங்க தெரியுமா, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்கெலாம். அந்த மாதிரிலாம் இந்த வேலை, மாமா வேலையெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் அந்த பேப்பர் இருக்கும்போதெல்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்க. இப்போயுமே கள்ள ஓட்டுன்னு என்னென்னா ஆளை மாற்றி போடுறாங்க. பட் ஆனால் வந்து பெரிய அளவில் கள்ள ஓட்டுலாம் போட முடியாது இப்போலாம். ஆனால் அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் போல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து கிட்டத்தட்ட இது வரைக்குமே 85-90% வந்துடும் போல். 90% பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாட்டிங்க. இன்னும் வெறியாகி போட்டுட்ருக்காங்க, வெறி ஏறி போய் போட்டுட்ருக்காங்க ஓட்ஸு. இது யாருக்கு போடுறாங்கன்னு தெரியலங்க. விஜய் ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, விஜய் தற்கொலை பாய்ஸ்லாம் விஜய்ங்கிறாங்க. தம்பி பாய்ஸ்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸு, சிவகார்த்தியன் ஃபேன்ஸு, அப்புறம் வந்து சூர்யா ஃபேன்ஸு, கார்த்தி ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸு, சிம்பு ஃபேன்ஸு, இவங்கெல்லாம். ஏன்னா இவங்க எல்லாரையுமே வந்து விஜய் ஃபேன்ஸ்லாம் கழுவி ஊற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ விஜய் ஃபேன்ஸ் ஜெயிக்கக்கூடாது, விஜய் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு குரூப்பு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. ஒரு குரூப்பு வந்து விஜய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு குரூப்பு பெரிய அளவில் ஓட்டு போடுற மாதிரி. இது வந்து என்னென்னா அஜித் விஜய் ஃபேன்ஸ் ஃபைட்டு மாதிரி ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க போல். பல பேர் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் இந்த வாட்டி வந்திருக்காங்க. இங்கே வெளியூரில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து அமெரிக்கா, அப்புறம் இந்த பக்கம் வந்து யூகே, துபாய் கூட வர முடியல நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃப்ளைட் இல்லை அவ்வளோவா, ஒரு நார்மல் மோடு வரல. ஸோ அதுலேருந்து அதிகமாக வரல. அஜித் பெரிய பெரிய செலிப்ரிட்டி மட்டும் வந்திருப்பாங்க போல். ஸோ சிங்கப்பூர் இது. ஆனால் மலேசியாவில் என்னென்னா, மலேசியா பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு பாதி பேருக்கு வந்து ஓட்டே இல்லை. அங்கேயே போய் இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க ஓகேங்க. இப்போலாம் யார் மலேசியாவுக்கு வேலை செய்ய போகிறா? ஸோ அங்கே இருக்கிற வந்து மலேசியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் விஜய்க்காக ஓட்டு, எல்லாம் விஜய், அங்கே விஜய்னு ஃபுல்லாக மலேசியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு எங்கே வந்து ஓட்டு போடுவோம்? உனக்கு யார் ஓட்டு போட விடுவா? எல்லாம் பைத்தியம் ஆகிட்டாங்க. அது ஒரு குரூப்பு பைத்தியமாக தெரியுதுங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இதில், இந்த விஷயத்தில். ஸோ பார்ப்போம். என்னென்னா பாரு மட்டும் தான் அப்டேட் பண்ணல, மற்றபடி எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் சிறு மணித்துளிகளில் பாருவும் அப்டேட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க என்ன சேஞ்சு கிடைக்க போகுதா. ஸோ ஓட்டு போட்டிங்களா இல்லையா? ஆக்சுவலாக முடிய போகுது. ஓட்டு போட்டிங்களா? ஓட்டு போடாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓட்டு போட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஓட்டு யாருக்கு போட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விஜய்க்கு போட்டிங்களா, இல்லை வந்து சீமானுக்கு போட்டிங்களா, நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிங்களா, டிவிகேக்கு போட்டிங்களா, இல்லை வந்து டிஎம்கேக்கு போட்டிங்களா, ஸ்டாலினுக்கு, இல்லை எடப்பாடி ஏடிஎம்கேக்கு போட்டிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் என்னென்ன ஃபேன்ஸு. ஸோ பாரு வந்து யாருக்கு போட்டிருக்கோம், கமருதீன் யாருக்கு போட்டிருப்பான், திவாகர் யாருக்கு போட்டிருப்பாரு, இந்த கும்பல்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு போட்டிங்க அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் இருந்துடாதீங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதிகமான கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேங்க.